என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். இந்த தோல்வியும் இந்த அவமானமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. கட்சி ஆரம்பிச்சு விரைவில் ஆட்சியை பிடிப்போம், அவ்வளவுதானே. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், விரைவில் ஆட்சியை பிடிப்போம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்குது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்க. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்க தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பிச்சோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம், அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்ப 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1 கோடியே 80 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்க 4 வச்சிருக்கோம், 40 ஆக முடியாது. நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லுங்க. AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இந்தியாவில AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமா அது அங்க போய் சொல்லுங்க. ஏன்னா நாய் உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது. இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்து எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்கள. ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி குடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். நம்மாழ்வார் மகன்டா நீ குடு. நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பார். படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து வரும்? தாய்மாமஞ்சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேத்தி ஒரு குவார்டர் கேக்கு வாங்கி கொடுப்பியா? பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு பழத்திட்டு இருந்திருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு. நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு. இங்க பல பேருக்கு ஒன்னும் தெரிய வரவே இல்லையே. தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால் பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகார மாநாடு, ஊழக பெரும் தலைவர்கள், விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன்? எனக்கு என்னோடு நிற்க போறது யார்? எனக்கு எதிராக நிற்க போறது யார்? அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கடைசியாக நான் வென்று முடிப்பேன். அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது. எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு. டே இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை. எதற்காக போராடினோம்? இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால்
அதற்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்துறேன். ஏன்? உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது. மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது. ஆட்சி முறை மாறுமா? இல்லை, என்ன மாறிட போகிறது? அதனாலதான் எந்த பயில்ட்டையும் பேச்சு கிடையாது. இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து, கடல், மலை, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்கல, ஒரு நாள் மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவா. ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவானி, என்கிட்ட வருவானி. சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டு போடும்போது எவனாவது வந்து கேட்டானா? இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டு கொண்டிருக்கான். இன்னும் சிறை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? புதிதாக வந்திருக்கிறவர் இவர் கடிதத்தை எழுதி விட்டு அப்படியே இருந்து விடுவார்கள்னாரு. வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவுக்கு வருவான். ஒன்னத்துக்கு உதவாத ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு படுத்துற பாட இங்க தாங்க முடியல. சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்க விட்டு சுட்டுக் கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு வெக்கமா இல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்யும்போது வேடிக்கை பார்த்து நிற்க காரணம் என்ன? ஏன்னா தமிழன். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பைய, துரோகப்பைய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். அந்த 5 சீட்டு அற்பச்சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரொத்தோட இருந்து தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். நாய, உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஒற்றை மகன். அவன் முதல் அமைச்சர் வாரிசு அல்ல, மன்னன் இல்லை, திவான் இல்லை, ஜமீன் இல்லை, எளிய மகன். தோற்றாலும் திரும்ப களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை. கட்சி ஆரம்பிச்சு பதவியை கைப்பற்றல, அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான். போதை முடிந்து விட்டது. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை என்று மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். அவன் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்க. அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீடும். இதுதான் வரலாறெங்கிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம்.
அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் உடன் பிறந்தார்களும் திரும்ப திரும்ப இதையே மறைய விடாமல், அழிய விடாமல் அந்த உணர்வை பேசி பேசி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இவர்களுக்கு. அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமான் என்பவன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானவன் என்பதை நீ புரிந்து கொள்ளவே. காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. நாம் குப்பைகள் அல்ல, அதை கொளுத்த வந்த பெரு நெருப்பு. வெறும் அற்ப தேர்தல் வெற்றி தோல்வி அல்ல நம்மை தீர்மானிப்பது. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000க்கும் மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. நம்முடைய மொழி நமக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. நம்முடைய மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ். தமிழ் நமக்கு வெறும் மொழி மட்டுமல்ல, அது உயிர், உணர்வு, முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாம் நமக்கு நம்முடைய மொழி. உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன், அவனை பின்தொடர்ந்து தாளமுத்து. ஊட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன்.